ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமக மாவட்ட இளைஞரணி தலைவர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மார்டின். வணக்கம் மார்டின், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. இவர் பாமக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞரணி தலைவராகவும் வழக்கறிஞராகவும் இருந்து வந்தார். இவர் கடந்த 11ஆம் தேதி இரவு மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் சக்கரவர்த்தி முன்விரோத காரணமாக நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக அரக்கோணம் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். கொலை சம்பந்தமாக தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான பிரபு நேற்று முன்தினம் கால் முட்டியில் சுடப்பட்ட நிலையில் பிடிபட்டு இருந்த நிலையில் பிரபுக்கு உடந்தையாக இருந்த மாதவன், துரைமுருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ரெண்டாடி பகுதியைச் சேர்ந்த கஜபதி, சங்கர் ஆகிய மேலும் 2 சோளிங்கர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி மார்டின், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.